ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீல் மேக்கரை வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், பட்டை, கிராம்பு 4, முந்திரி ஒரு 10, சோம்பு அரை ஸ்பூன், ஏலக்காய் 2. இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 ஓரளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. வதக்கி அரைக்க தான் போகிறோங்க, அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை நான் ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் ஆன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரியெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா திக்காகவே வரும். அதனால் தேவைக்கேற்ப தண்ணி நம்ம ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். மீல் மேக்கர் கிரேவி எப்பயுமே நம்ம குழம்பு செய்யும் பொழுது நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜை விட ஆற திக்காகி வந்துடுங்க. அதனால் ஓரளவுக்கு லிக்விடாகவே செஞ்சுக்கலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாவெல்லாம் கொதித்த உடனே நம்ம சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கொதித்து வரட்டுங்க. 2 நிமிஷம் கொதித்தா போதும். அடுத்த நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுது, தேங்காய் அரை மூடிக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம போடக்கூடிய பொருள் எல்லாம் போட்டுட்டோம். இப்போது இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுன்னா நமக்கு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ண ஸ்டேஜை விட இன்னும் நமக்கு திக்காயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.